ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperumbudur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. சார் சொல்லுங்க சார் நாயன்மார்கள் வரலாறு. அதுல ஒரு நாயன்மார்கள் பத்தி பேசலாம். இறைவனுக்காகவே வாழ்ந்து முக்தி அடைஞ்சவர். இன்னைக்கு நம்ம பேசுறது வந்து மூர்க்கர் அப்படின்னு ஒரு நாயன். சூதாடுவது தான் இவர் வேலை. அந்த சூதாட்டத்திலே இவரை யாருன்னா ஏமாத்திட்டாங்கன்னா கத்தி எடுத்து குத்திடுவார். இறை அருள் கிடைத்து முக்தி அடைஞ்சு சிவ பூதகணங்களுக்கு வேற வழியே இல்லை சார், நான் ஒயின் ஷாப்ல தான் ஒர்க் பண்றேன், வேற வழியே இல்லை சார், நான் கறிக்கடையில உயிரை வதம் பண்றேன், அது எனக்கானதல்ல, நோக்கம் சரியான நோக்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த தொழிலை செய்யற யாராக இருந்தாலும் இந்த மூர்க்கரை நீங்கள் குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்பொழுது உங்களுடைய செயலில் மாற்றம் வருகிறதோ உங்களுக்கு அதிலிருந்து வரக்கூடிய பிரதிபலனிலும் மாற்றம் இருக்கும். கண்மூடித்தனமாக நான் சொல்லுகின்ற ஒரு சில விஷயத்தை யார் கேட்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பொறுமசாலி, ஞானம், பக்தி, இறையருள், இறை கிருபா கடாட்சம்னா யாருக்கு அதிகமா கிடைக்கும்னா வருகின்ற ஜனவரி 23 மற்றும் 24 ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாதா குருமூர்த்தி ஆலய வருஷாபிஷேகம் நடைபெற உள்ளது. பக்த கோடிகள் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், மாமண்டூர் கிராமம், தென்பதி மதுராந்தகம், செங்கல்பட்டு. அனைவரும் வருக, சாய்பாபாவின் அருள் பெருக. சுகமே சொல்லுங்க சார். சுகமே சொல்லுங்க சார். சார் நீங்க கடந்த பதிவுல நாயன்மார்கள் பேசுனீங்க, ஆழ்வார்கள், நாயன்மார்கள். அப்ப டக்குன்னு எனக்கு யோசனை வந்துச்சு, நம்ம சித்தர்களை பத்தி நிறைய பேசுறோம். ஆனா அந்த நாயன்மார்களை பத்தியும் பேசுனதில்ல, ஆழ்வார்களை பத்தியும் பேசுனதில்ல. நம்ம கோயிலை சுத்தி வரப்போ 64 பேர் இருக்காங்க அப்படிங்கிறத அப்படியே கடந்துட்டு சைலண்டா வந்துடுமே தவிர நாயன்மார்களை பத்தி பேசுறதே இல்லை. நம்ம நாயன்மார்களை பத்தி பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. ஐயா பேசலாமாண்ணே? அதுக்கு என்ன சார் நீங்க ஸ்பாட்லேயே சொல்லுவீங்க, பேசலாம் சார். நீங்க சார் சொல்லுங்க சார் நாயன்மார்கள் வரலாறு. அதுல ஒரு நாயன்மார்கள் பத்தி பேச ஆரம்பிச்சு சார். நாயன்மார்கள் நிறைய பேர் வந்து ஒரு சிவன் கோயிலுக்கு போறோம்னா சிவனை பார்த்து அப்படியே நாயன்மார் அப்படியே பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அது தெரியவே தெரியாது சார். சும்மா என் நண்பர் எனக்கு கிஃப்டாவே கொடுத்தாரு. 63 நாயன்மார்களுடைய வரலாறுன்னு ஒரு கிஃப்டே கொடுத்தாரு புக்கை. என் டேபிள்ல 24 பார்சான் அப்படி மேல இருக்கும். சூப்பர் சார், சூப்பர். நம்ம 64 நாயன்மார் பத்தி பேசுவோம் சார். ஏன்னா காரக்காலம் மேற்கு சேர்த்திருக்காங்க. கிருபானந்த வாரியாரும் சேர்க்கணும் சொல்லி இருந்தது. அது என்ன பண்ணியிருக்காங்கன்றது இப்ப நம்மளுக்கு தெரியல, லேட்டஸ்ட் அப்டேட்டு. நாயன்மார்கள் வந்து சார் இறைவனுக்காகவே வாழ்ந்து முக்தி அடைஞ்சவர்கள். தானே கடவுள் ஆவதுன்றது சித்த நிலை. கடவுளுக்காக நான் சேவை செய்து கடவுளுடைய அனுகிரகம் கிடைத்து முக்தி பேர் பெறுவது இப்படி நாயன்மார்களாயிடுறாங்க. ஓ, சித்தர்கள்னா அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. சித்தர் ரொம்ப அது வேற ரூட்டு சார். நானே கடவுள், எனக்குள்ளேயே கடவுள் இருக்காரு நான் உணர்ந்து என்னையே நான் வந்து என்னை கட்டுப்படுத்தி மனசை ஒருநிலைப்படுத்தி இப்படி போறது. நாயன்மார்கள்ன்றது இறை தொண்டு செய்து முக்தி அடைவது. இறை தொண்டு செய்வதே தான் அவங்க வேலை, வேற எதுவுமே கிடையாது. நாயன்மார்களுடைய வேலையே அதுதான். அதை பத்தி நம்ம நிறைய பேசுவோம் சார். இதுல வந்து ஒரு ஆர்டரா பேசாம, ஏன்னா ஆர்டரை ஏன் பேச மாட்டோம் அப்படின்னா எப்பவுமே நம்ம வந்து இந்த சகுன நிமித்தத்தை பார்க்கறதுனால அது என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம கேட்போம். அதுதான் நம்ம வேலையும் கூட. அதனால இன்னைக்கு நம்ம பேசுறது வந்து மூர்க்கர் அப்படின்னு ஒரு நாயன். இது ரொம்ப புதுசா இருக்கு சார். ஏன்னா மூர்க்கர்னு கேள்விப்பட்டேன். எல்லா கண்ணப்பர்னா தெரியும், எரிபத்த நாயனார்னா தெரியும், காரக்காலமையார தெரியும். தெரியாத விஷயத்த முதல்ல தெரிஞ்சு மூர்க்கர் நாயனார். இவர் என்ன பண்றாருன்னா சூதாடுவது தான் இவர் வேலை. வர பணத்தை போய் சிவனடியார்களுக்கு உணவு கொடுப்பார். ஓ, சூதாடி கொண்டு போய் கொடுப்பார். சூதாடுவாரு, வர பணத்துல சிவனடியார்கள் யார் இருக்காங்களோ சாப்பாடு கொடுப்பார். இதேதான் ஒரு வேலை. சூதாடுவது தப்பா? தப்பு. சாப்பாடு போடுறது நல்லதா? நல்லது. இப்ப தப்பா கரெக்டான்னு கேட்டீங்கன்னா மக்கள் அப்படியே ரெண்டு சைடும் போக முடியாது, சென்ட்ரல் நின்றுவாங்க. அந்த சூதாட்டத்திலே இவரை யாருன்னா ஏமாத்திட்டாங்கன்னா கத்தி எடுத்து குத்திடுவார். அதனாலதான் பேர் மூர்க்கர். சூதாட்டத்துல யாருன்னா இவரை ஏமாத்தி, ஏன்னா இவருக்கு நோக்கமே வந்து சிவனடியார்களுக்கு சாப்பாடு போடணும், அதுக்காக தான் சூதாடுறாரு. பணம் வரணும், அதுக்காக சூதாடுறாரு. அந்த சூதாட்டத்துல எவனை ஏமாத்திட்டா கோவம் வந்துடும், கத்தியால குத்திடுவாரு. மூர்க்கர்னு பேர் வச்சிட்டான். மூர்க்கர் நாயனார் கத்தியால தரமா சம்பவம் செஞ்சிருவார். ஏன் இந்த மூர்க்க நாயனார் எடுத்துன்றது சில பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு யோசிச்சு பாருங்க. இந்த மூர்க்க நாயனார் அவதரித்தது திருவேற்காட்டுல, இன்றைய சென்னை என சொல்லக்கூடிய திருவேற்காட்டுல அவதரிக்கிறார். கார்த்திகை மாதம் மூல நட்சத்திரத்திலே
அவதரிக்கிறார். கார்த்திகை மாதம் மூல நட்சத்திரத்தில் அவதரிக்கிறார். இந்த மூர்க்க நாயனார் தொடர்ந்து சூதாடி வந்த பணத்தை சிவனடியார்களுக்கு அன்னமிட்டே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கடைசியில் இறையருள் கிடைத்து முக்தி அடைஞ்சு சிவபூதகணங்களுக்கு தலைவர் பதவி கிடைச்சு சிவன் கிட்ட இருந்து இருக்கு. நீதான் சிவபூதகணங்களுக்கு எல்லாம் தலைவர்ட்டார் சிவன். அந்த ஒரு தலைமை பொறுப்பு கிடைச்சு மிகப்பெரிய ஒரு இறைநிலை அடைந்த ஒருவர் தான் இந்த மூர்க்கர். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, செய்கின்ற செயல் தவறாக இருந்தாலும் நோக்கம் சரி என்னும் போது செயலும் சரியாகி விடுகிறது என்பது ஒரு கான்செப்ட்ல இருக்கு. அது கொஞ்சம் அதை சொல்ல போனா ரொம்ப தெளிவா சொல்லணும் அப்படின்னா, குரான்ல சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வட்டிக்கு விடுவது தவறுன்னு இருப்பாங்க. ஆனா அதே பாத்தீங்கன்னா ஒரு ரம்ஜானுக்கோ ஒரு மிலாடு நபிக்கோ 50 ஆடு 60 ஆடு 100 ஆடு வெட்டுவாங்க. அந்த உயிர் வதையை பத்தி அந்த குரான்ல சொல்லலை. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, வட்டிக்கு விடுவது தவறு என்பதை தெளிவாக சொல்லிய குரான் உயிர்களை பலியிடுவது தவறு என்று குறிப்பிடவில்லை. அப்போ இறை நூல்களை நல்லா ரிசர்ச் பண்ணி ஆழமா உட்கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நம்மளுடைய இறை தூதர்கள் எல்லாம் நம்மளுக்கு எதை சொல்லி வச்சுட்டு போய்க்கிறாங்க. நம்மளா ஒண்ணு புரிஞ்சிக்க கூடாது. பகவத்கீதை என்ன சொல்ல வருது, அர்த்தம் உள்ள இந்து மதம் என்ன சொல்லுது, குரான் என்ன சொல்லுது, பைபிள் என்ன சொல்லுது. நல்ல கனியை தரும் கெட்ட மரமும் இல்லைன்னு சொல்றாரு பைபிள்ல. கெட்ட கனியை தரும் நல்ல மரம் இல்லைன்றாரு. அப்ப என்ன சொல்லுது திருக்குறள் என்ன சொல்லுது. இதெல்லாம் நம்ம அப்படியே பொறுமையா வாட்ச் பண்ணி பார்த்தோன்னா ஒரு செயல் நோக்கம் இரண்டத்தையும் பார்க்கும் பொழுது ரெண்டத்தையும் இறைவன் மாத்தி மாத்தி வச்சிருப்பார். இந்த ரெண்டையும் ஜிக்ஸாக்ல வச்சிருப்பாரு. அதனாலதான் நம்ம வாஸ்து ரிலேட்டடா இத சொன்னா நிறைய பேருக்கு புரியும். ஒன்றும் இல்லை, யாரெல்லாம் இப்போ ஒரு ஒரு பையன் இருக்காரு, அவர் இருக்கிற பகுதியில ஒரு 100 கிலோமீட்டருக்கு ஒயின் ஷாப்பே கிடையாது. காலைல வேலைக்கு போறாரு, 10 கிலோமீட்டர் வீட்டு பக்கத்துல, மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாரு, சாப்பிட்றாரு, தூங்கிடுறாரு. இப்போ அந்த பையனுக்கு நம்ம ஒரு சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. இந்த பையன் நல்ல பையனாங்க, பொண்ணு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, ஏங்க தங்கமான பையங்க, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதுங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பையங்கன்னு சொல்றோம். இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, பையன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பையன் எதை வச்சு சொன்னீங்க, குடிக்கவே மாட்டாருன்றதை வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் பையன் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க. ஆனால் பையன் குடிக்க மாட்டாரா இல்ல குடிப்பதற்கு உண்டான சூழலில் அவர் இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுவே அந்த பையன் வீட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ஒரு ஒயின் ஷாப் இருந்து அதே பையன் குடிப்பழக்கம் இல்லாமல் அதே வேலையை செய்து கொண்டிருந்தால் இவர் பர்ஃபெக்டாக நாம் இவருக்கு ஜாமீன் நிக்கலாம். ஒருவேளை இந்த 100 கிலோமீட்டர்ல ஒயின் ஷாப்பே இல்ல, 30 வருஷமா வேலைக்கு வீட்டுக்கு போயிட்டு வந்தவர் இப்போ அவர் வீட்டுக்கு அருகாமையில ஒரு ஒயின் ஷாப் வந்தால் குடிப்பதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படலாம். ஏற்படும் சொல்லல, ஏற்படலாம். இந்த இயற்கை எல்லாமே நம்மளுக்கு செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தும் அதை செய்யாமல் இருப்பவன் ஒரு விதமான கேரக்டர்லயும், சூழலே இல்லைனாலும் 100 கிலோமீட்டர்ல இல்லைனாலும் வண்டி எடுத்துட்டு போய் வாங்கி குடி பண்றோனோ, இந்த 2 கேட்டகரியும் நம்ம எப்ப பிரிக்க கத்துக்கிறோமோ அப்போதான் இந்த இயற்கை கிட்ட இருந்து நிறைய டேட்டாஸ் நம்மளுக்கு கிடைக்கும் சார். என்ன பண்ணிடுறாங்கன்னா, தப்பு செய்யறதுக்கு சான்ஸே இருக்காது, ஒருத்தனுக்கு வாய்ப்பே இருக்காது. அவனுக்கு அவனை நல்லவன் சொல்லுது இந்த உலகம். எப்படி நல்லவன் சொல்ல முடியாது? தப்பு செய்யக்கூடிய சூழல் அவனுக்கு கிடைத்தும் அதை அவன் ஸ்கிப் செய்திருந்தால் மட்டும்தான் அவனை நீங்கள் இந்த பட்டியலில் சேர்க்கணும். உண்மை 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 சார். ஒரு தப்பு செய்யறதுக்கு அனைத்து சூழ்நிலையும் அவனுக்கு கிடைச்சது. கண்ணு முன்னாடி ஒரு வீட்டுல பீரோவை பூட்டாத போயிட்டாங்க, வீட்டை பூட்டாத போயிட்டாங்க. இவன் பார்த்தான், அப்பயும் இவன் போய் திருடல அப்படின்னா அவன் ஒரு கேரக்டர். அவன் வாடகை வீட்டுக்கு பக்கத்துல எந்த வீடுமே இல்ல, 100 கிலோமீட்டருக்கு பாலைவனம், இவன் திருடவே மாட்டான், ரொம்ப நல்லவன், நீங்க சர்டிபிகேட் கொடுக்க கூடாது. இது ஏன் இந்த மூர்க்கர் நாயனாருடைய கதையில எடுத்துன்னு சேர்க்கிறேன்னா, மூர்க்கர் என்றால் அந்த பேரே மூர்க்கம் ஏன் வைக்கிறாங்கன்னா கத்தியால குத்துறாரு, இந்த மூர்க்க குணம் சொல்றோம். பொறுமசாலி, ஞானம், பக்தி, இறையருள், இறை கிருபா கடாட்சம்னா யாருக்கு அதிகமா கிடைக்கும்னா, ஒருத்தனை அடிக்கக்கூடிய அளவுக்கு கோபம் யாருக்கு வருது வந்தும் அதை செயல்படுத்தாமல் எவன் தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிடுறான் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒருத்தன் சண்டைக்கே போக மாட்டான் சார், எப்பவுமே யார்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டான், இவங்ககிட்ட யாரும் சண்டைக்கு போக மாட்டான், காலைல குளிப்பான், இந்த அமைதியா மாட்ட வேலை பார்ப்பான். இவனாலையும் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, மற்றவங்களாலும் இவனுக்கு யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இப்ப இவரை போய் இவர் ரொம்ப அமைதியானவர், பொறுமையானவர், நல்லவர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது.
ஏன்னா அவருக்கு அந்த சூழ்நிலையே ஏற்படலை. ஏற்பட்டிருந்தா தானே அவருடைய குணம் வெளிப்படும். அப்பதானே நம்மளுக்கு தெரியும். மூர்க்கருடைய குணம் வெளிப்பட்டிருக்கு. என்ன நோக்கத்துக்காக வெளிப்பட்டதுன்னா, 4 பேருக்கு சாப்பாடு போடணும், அதனால நான் விளையாடுறேன். என்ன நீ ஏமாத்திட்டா எனக்கு கோவம் வரும், ஆனா நீ ஜெயிக்கணும்னா ஜெயிச்சுக்க, என்ன ஏமாத்தாதான்ற. ஏமாத்தினா எனக்கு கோபம் வரும், கத்தியால குத்தி கூட என் வெற்றி வாகியை நான் சூடுவேன். அது என்னுடைய குணம். காரணம், நான் விளையாடுவது எனக்காக அல்ல, சிவனே கதி என்று கிடைக்கக்கூடிய மக்களுக்காக நான் விளையாடுறேன். மக்களுக்கு அன்னம் பாலிக்கணும்னு நான் போறேன். இதுதான் என் நோக்கம் போறாரு. அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை தெளிவாக ஊர்ந்து நாம் கவனிக்க வேண்டும். போராடி வெற்றி அடைகிறார். சில இடங்கள்ல ஈஸியா ஜெயிக்கிறார், சில இடத்துல போராடுறாரு, சில இடத்துல கத்தியால குத்துறாரு. ஆக மற்றும் இவர் என்ன நோக்கத்துக்கு போறாரோ அந்த நோக்கம் அங்க ஜெயிக்குது. டெய்லி சுதாறாரு, டெய்லி அன்னம் பழிக்கிறார் அப்படின்னு அவருடைய புராணங்கள் சொல்லும் பொழுது, டெய்லி அன்னம் பழிக்கிறாருனாலே டெய்லி இவர் ஜெயிக்கிறாருன்னு அர்த்தம். இவர் ஜெயிச்சாதான் அவங்களுக்கு சாப்பாடு போக முடியும். ஆனா டெய்லி ஜெயிக்கிறார். அப்போ இங்க இருந்து நம்ம என்ன கத்துக்கொள்ள வேண்டும், என்ன தெரியும் சார்? நீங்க நிறைய எடுத்துங்க, டாஸ்மாக் கடையில வேலை செய்யறவங்க, டாஸ்மாக் ஏஜென்சியா இருக்கிறவங்க, டாஸ்மாக் ரிலேட்டடா ஒர்க் பண்றவங்க, அவங்க ஃபேமிலிலாம் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். அவங்களை தவறு சொல்லவில்லை. நாம் எந்த துறையில் இருக்கிறோம், என்ன வேலை செய்கிறோம், நம்ம சூதாடினா தப்பா, இதெல்லாம் பேச போனா நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஞானம் கிடைச்சிடும். பெரிய ஞானம் கிடைச்சிடும். இதுல நம்ம இவ்வளவு நாளா எப்படி ஒரு விஷயத்த பார்த்தோமோ அது அப்படியே நம்ம வேற கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிச்சிடும். அதை பத்தி நிச்சயமா நம்ம பேசுவோம் சார். இப்ப மூர்க்கரோடைய விஷயங்கள் சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் இந்த இந்த வீடியோ பாக்குறீங்க, மூர்க்கரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவர் சூதாடுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா அந்த சூதாட்டத்துடைய நோக்கம் அபிலாஷை கிடையாது. பணம் கோடி கோடியா கொட்டணும், பில்டிங் வாங்கணும், கார் வாங்கணும் கிடையாது. என் குடும்பத்துக்கு போய் செய்யணும் ஆசை கிடையாது. சிவனடியார்களுக்கு சாப்பாடு போடணும்னு ஆடுறாரு. இப்ப நான் என்ன சொல்றேன், யாரெல்லாம் ஒரு விஷயம் ஷேர் மார்க்கெட் பண்றேன் சார், ஆனா அந்த ஷேர் மார்க்கெட்ல வர பணத்தை எடுத்து நான் கோயில் கட்ட போறேன் சார், அநாத ஆசிரமங்களுக்கு நான் பணம் போட போறேன், ட்ரஸ்ட் வச்சு நடத்துறேன், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பண்ண போறேன், சோசியல் சர்வீஸ் பண்ண போறேன், சிவன் கோயில் எங்கெல்லாம் பழுதடைஞ்சிருக்கோ நான் கும்பாபிஷேகத்துக்கு பண நிதி கொடுக்க போறேன், என்னுடைய நோக்கம் தவறு, நான் வட்டிக்கு வர்றேன் சார், அதுல 50,000 பணம் வருது, அதுல நான் 20,000 ரூபாய் அப்பா அம்மா இல்லாத பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போறேன், அதுல தந்தை இழந்த பையனை படிக்க வைக்க போறேன், வயதான பெரியவர்களுக்கு நான் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ண போறேன் அப்படின்னு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கொடுறீங்களோ, ஷேர் மார்க்கெட்ல பணம் போடுறீங்களோ, பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றீங்களோ, இதெல்லாம் ஒரு ரிஸ்கான பிசினஸ். ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகும், ஏறும், இறங்கும், கிரிப்டோ ஏறும், இறங்கும், வட்டிக்கு விட்டு அசல் வரும், வராமல் போகும். இந்த மாதிரி இந்த சூதாட்டம் சம்பந்தப்பட்ட தொழில் வேற வழியே இல்லை சார், நான் ஒயின் ஷாப்ல தான் ஒர்க் பண்றேன், வேற வழியே இல்லை சார், நான் கறிக்கடையில உயிரை வதம் பண்றேன், வேற ஆப்ஷனே இல்லை, நான் செய்வது தவறு என்று எனக்கு தெரியும், ஆனால் அது எனக்கானதல்ல, நோக்கம் சரியான நோக்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த தொழிலை செய்யற யாராக இருந்தாலும் இந்த மூர்க்கரை நீங்கள் குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். 63 நாயன்மார்ல மூர்க்கர் தான் குரு. கார்த்திகை மாசம் மூல நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க குரு பூஜை பண்றீங்க, சிவனடியாரை கூப்பிட்டு வீட்டுல குரு பூஜை பண்ணி வீட்டுல சாப்பாடு போடுறீங்க. சில பேர் கோவம், சார் 10 நாளைக்கு முன்னாடி சொல்லிட கூடாதா மார்கழி வந்துருச்சேன்னு. எது எப்பொழுது உங்கள் காதில் கேட்க வேண்டுமோ அப்பொழுது அது கேட்கும். இப்பத்துல இருந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் அந்த பக்குவம் பொறுமை எல்லாம் அடுத்த வருஷத்துக்கு நீங்க ஒரு நிறைவில் இருப்பீங்க. ஏன்னா இப்ப மார்கழி மாசத்தை எடுத்து டக்குன்னு பேசிடலாம். நம்ம மக்கள் டக்கு டக்குன்னு 4 நாள்ல அந்த நட்சத்திரம் வரும்போது குரு பூஜை பண்ணிடுவாங்க. ஆனா அந்த பக்குவம் இருக்குமானா இருக்காது. அதனால சார் அப்ப நான் தப்பான தொழில் செய்யலாமா அப்படிலாம் கேட்காதீங்க. சார் அப்ப நான் தப்பான தொழில் செஞ்சுட்டு நான் மூர்க்கரை குருவா ஏத்துக்கிட்டு எனக்கு எல்லாமே சக்சஸ் ஆயிடுமாலாம் கேட்காதீங்க. வேற ஆப்ஷனே இல்லை. நான் டாஸ்மார்க்ல ஒர்க் பண்றேன், நான் 10 பேருக்கு பாட்டில் எடுத்து கொடுக்குறேன், அதை குடிக்கிறவனோட வீட்டுல பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும், எனக்கு வேற வேலை கிடையாது, எனக்கு வேற வேலை தெரியாது, நான் இதுல 15 வருஷமா இருந்துட்டேன், இப்பதான் யூடியூப்ல ஃபேமஸ் ஆச்சு, அப்பெல்லாம் இதெல்லாம் யாரும் சொன்னீங்க பாவன்னு, இதெல்லாம் யாரும் பாவன்னு சொல்லலையே, சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேனே அப்படிலாம் சில பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் சார். அவர்கள் அனைவருமே எனக்காக இல்லை, என் குடும்பத்திற்காக நான் செய்கிறேன், என் பிள்ளைக்காக நான் செய்கிறேன். நான் ஒரு கறிக்கடையில் வேலை செய்யறேன், நான் ஆட்டை வெட்டுறேன், பாவம்னு எனக்கு தெரியுது, ஆனா என் மனைவி எப்படி சாப்பிடுவாங்க,
அவங்களுக்காக நான் செய்யறேன் அப்படின்னு நோக்கம் வேறு, ஆனால் அதோடைய செயல் கொஞ்சம் கொடூரமாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் மூர்க்கரை நீங்கள் குருவாக ஏற்றுக்கொண்டு மூர்க்கர்கிட்ட சரணாகதி அடைங்க. என்ன நடக்குமா தெரியுமா சார்? ஒரு காலகட்டத்துல இவங்க இந்த மூர்க்கரை குருவா ஏத்துக்கிட்டு அந்த வேலை செஞ்சாங்க இல்லையா, இவங்களுடைய வேலையில பல மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். கறி வெட்டினவர் என்ன பண்ணுவாருன்னா, ஓனர் கூப்பிட்டு சொல்லுவார், எப்பா இது வரைக்கும் நீ கறி வெட்டினது போதும், நீ கல்லால உட்காரு, இந்த இடத்துக்கு வேற ஒரு பையனை போட்டுருன்னுவார். கொஞ்சம் கடையில கூட்டம் ஜாஸ்தியா வருது, அதனால 2 பசங்களை போட்டுக்கலாம், நீ கொஞ்சம் கல்லால கொஞ்சம் கணக்கு பாருன்னுவார். வெட்டுறவர் கல்லாப்பட்டியில இருந்து உட்காருவார். அதிலே பாதி அவர் தப்பிப்பார். நிறைய விஷயம் மாறும் சார். பாட்டில் எடுத்து கொடுத்தவருக்கு சூப்பர்வைசர் வேலை கிடைக்கும். நீ பாட்டிலாம் எடுத்து கொடுக்கானா, எல்லா கடையிலையும் கலெக்ஷன் எவ்வளோ வருதுன்னு போய் பாருன்னுவார். ஷேர் மார்க்கெட் செஞ்சுட்டு இருந்தவங்க வீட்டில் சொல்லுவாங்க, எங்க இன்ட்ராடர் என்னன்னு பார்த்துங்க, லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எல்லாமே மாறும் சார். எல்லாமே மாறி எப்பொழுது உங்களுடைய செயலில் மாற்றம் வருகிறதோ உங்களுக்கு அதிலிருந்து வரக்கூடிய பிரதிபலனிலும் மாற்றம் இருக்கும். செயல் தான், நம்மளுடைய செயல் தான் பிரதிபலன். புரியுது புரியுது. மூர்க்கரை குருவாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில ரிஸ்கான வேலைகள், மூர்க்கர் அந்த தொழில் அந்த வேலையில் இருந்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக காத்து ரட்சித்து சிவனுடைய அனுகிரகத்தை நேரடியாக பெற்று நீங்களும் ஒரு காலத்தில் மூர்க்கர் எப்படி சிவபூதகணங்களுக்கு தலைவராகி முக்தி அடைஞ்சாரோ உங்களுக்கும் அந்த முக்தி பேரு கிடைக்கும். நிச்சயமா சார், நிச்சயமா. நம்ம யாரையோ பேசியிருப்போம், ஆனா மூர்க்கர் எப்படி வந்துதான் தெரியல. அதான் சார் வித்தியாசமா. இது இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் மூர்க்கரை பத்தி நாங்க சார் நீங்க இப்படி ஹிஸ்டரி சொல்றீங்க, அப்படி கிடையாது இப்படி கிடையாது, மூர்க்கர் இந்த காலத்துல வந்தார், இந்த நூற்றாண்டில் வந்தார், இப்படி இருந்தாருன்னா இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு சில பேர் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க 1000 விஷயங்களை பதிவிடுங்கள். கண்மூடித்தனமாக நான் சொல்லுகின்ற ஒரு சில விஷயத்தை யார் கேட்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமா சார். நம்ம ஜூஸா கண்டென்ட் கொடுத்துட்டோம், நம்ம போய் ஃபுல்லா சொல்லணும் அவசியம் இல்லை. எக்ஸ்ட்ராக்ட் என்ன இருக்கோ அதை கொடுத்து சார் நம்ம ஜூஸா மட்டும் கொடுக்கல, ஜூஸை போட்டு ஃபில்டர் பண்ணி எக்ஸ்ட்ராக்டே கொடுத்தாச்சு அவங்ககிட்ட கொடுத்துட்டோம். குடிச்சிங்கன்னா எனர்ஜியா இருக்க போறீங்க. பழம் எப்படி வந்தது, இது என்ன காஷ்மீர்ல இருந்து ஆப்பிளா மாதுளையா, இதுல ஐஸ் பால் ஊத்துனீங்களா சக்கரை போட்டீங்களா, இதெல்லாம் யோசிக்க டைம் கிடையாது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, மாபெரும் மாற்றம் அடைவீர்கள். நிச்சயமா. 64 நாயன்மார்களை பாக்குறப்ப மூர்க்கரை பார்த்தோன்னே அவங்க கும்பிட்டுறணும், நின்று கும்பிட்டு. ஆமா சார், தவிர்க்க சார். நான் செய்யற வேலையில எனக்கு தெரியுது, தப்பு தான் தெரியுது, வேற வழி இல்லை, நான் பண்ணி தான் ஆகணும். அதுக்குன்னு யாருன்னா போயிட்டு சார் அப்புறம் திருடன் எல்லாம் மூர்க்கரை ஏத்துக்கலாமா, அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. நாம் ஒரு விஷயத்தை செய்கிறோம், தவிர்க்க முடியாத காரணத்துல அது என் குடும்பத்துக்குன்னு செய்யறோம். வட்டிக்கு விடுவது, இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் விடுவது, ஷேர் மார்க்கெட் செய்வது, டாஸ்மார்க்கில் வேலை செய்வது, கோழி கடையில் வேலை செய்வது, கறிக்கடையில் வேலை செய்வது தவறு என்று செய்து நாம் இந்த ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை வைத்து அறப்புக்கெல்லாம் மாடு விடுவாங்க சார். மாட்டை வளர்த்து கறிக்கடைக்கு ஏற்றுமதி செய்வது, இது அனைத்துமே ஒரு மனிதன் எதற்காக செய்கிறான் என்றால் தன் குடும்பத்திற்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் அவர்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டம் போன்றதுக்காக செய்யறான். இதேதான் மூர்க்கர் செஞ்சார். சிவனடியாருக்காக செஞ்சாங்க, நீங்க உங்களுடைய குடும்பத்துக்காக செய்றீங்க. அதனால நோக்கம் வேறு செயல் வேறு என்னும் போது மூர்க்கரை சரணாகதியா குருவா ஏத்துக்கிட்டு சில விஷயம் பண்ணுங்க, பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதனால நீங்க செய்யற தொழில, சார் நான் செய்யறது தப்புன்னு தெரியும் சார், 1 லிட்டர் பால்ல 5 லிட்டர் தண்ணியை கலக்கிறேன், நான் மூர்க்கரை குருவா ஏத்துக்கிட்டீங்கன்னா மூர்க்கர் என்ன பண்ணுவாருன்னா குத்திடுவாரு. ஒரே குத்து தான். ஏன்டா நீங்க அதே 1 லிட்டர் பாலை தண்ணியா ஊத்தாம பால் கறக்குது தவறுதான், கண்ணுக்குட்டி விடணும், இருந்தாலும் என் வியாபாரத்துக்காக நான் கறக்குறேன். பாலை அப்படியே விட்டாலும் மடியில கட்டிச்சுன்னா மாட்டுக்கு நோய், அதனால தப்புன்னு தெரியுது கறக்குறேன், அதை நான் நேர்த்தியாக செய்யறேன்னு மூர்க்கரை குருவாத்துக்குன்னா இன்னும் 10 மாடை வாங்கி வச்சு. சூப்பர் சூப்பர். நீங்க எப்படி வாஸ்து பார்த்து நீங்க ஆட்டு பண்ண வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்களோ அது மாதிரி உங்க மாட்டு பண்ண வச்சிடலாம் சார். கரெக்டா நம்ம சொல்ற கண்டென்ட்டை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பார்த்தாங்கன்னா நம்ம என்ன சொல்ல வரோம்னு புரியும். நிச்சயமா சார், நிச்சயமா. நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். சுகமே சொல்லுங்க. நன்றி சார்.